மார்க்கெட் கீழ போகும்போது பயப்படுறது தான் இயல்பு. ஆனா, அந்த பயத்துல தான் அதிக பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியுமா? இப்போ நீங்க பண்ண போற ஒரு முடிவு தான் அடுத்த 5 வருடத்துக்கு உங்க ஃபினான்சியல் லைஃபை டிசைட் பண்ணும். நேராக கேக்குறேன். மார்க்கெட் டவுன் ஆனப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? பேனிக் ஆகி செல் பண்ணுவீங்களா? இல்லையா ஸ்மார்ட்டா குவைட்டா வாங்க ஆரம்பிப்பீங்களா? இந்த வீடியோ முடியும் முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளியர் ஆன்சர் இருக்கும். மார்க்கெட் ஏன் கீழ போகுதுன்னு புரியாமலே பல பேர் லாஸ் எடுக்கிறாங்க. உண்மையில் மார்க்கெட் கிராஷ் என்பது ஒரு ப்ராப்ளம் இல்ல, அது ஒரு டிரான்ஸ்ஃபர். பயந்தவர்களிடமிருந்து பேஷன்ஸ் உள்ளவர்களுக்கு பணம் ஷிஃப்ட் ஆகும் ஒரு ப்ராசஸ். கடந்த ஆண்டு நினைச்சு பாருங்க, டெக் ஸ்டாக்ஸ், ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாம் ராக்கெட் மாதிரி போயிட்டு இருந்தது. எல்லாரும் அதையே வாங்கினாங்க. யூடியூப், நியூஸ், சோஷியல் மீடியா எங்க பார்த்தாலும் அதே ஹைப். அந்த நேரத்தில் லேட்டாக என்ட்ரி எடுத்தவர்கள் தான் இப்போ அதிக லாஸ்ல இருக்காங்க. இதுல ஒரு சிம்பிள் ட்ரூத் இருக்கு. எல்லாரும் பேசுற ஸ்டாக் சேஃப் இல்ல. யாரும் கவனிக்காத ஸ்டாக் தான் ரியல் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதுதான் கான்ட்ரேரியன் திங்கிங். இதுதான் பிகினர்ஸ் மிஸ் பண்ற பிக்கெஸ்ட் மிஸ்டேக். மார்க்கெட்டில் ஒரு ஹிடன் ரூல் இருக்கு. அது ரிவர்ஷன் டு த மீன். சிம்பிளா சொன்னா, எந்த ஸ்டாக்கையும் ஒரு லிமிட்டுக்கு மேல் போகாது, ஒரு லிமிட்டுக்கு கீழையும் இருக்காது. அது திரும்ப தனது நார்மல் ரேஞ்சுக்கு வருவதே நேச்சுரல். ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அதை அதிகமா இழுத்தீங்கன்னா அது ஸ்னாப் ஆகி திரும்பும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக் ரொம்ப கீழே விழுந்தா அது பவுன்ஸ் ஆகும் சான்ஸ் அதிகம். இந்த பவுன்ஸ் தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட்டா மாத்துறாங்க. இப்போ பிகினர்ஸுக்கு பிக்கெஸ்ட் கன்ஃபியூஷன் என்னன்னா, எப்போ பை பண்ணலாம், எது ஓவர் சோல்ட், எது ரிஸ்கி? இதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்கு. ஒரு ஸ்டாக்கின் 50-டே ஆவரேஜ் பிரைஸ் இருக்கும். நார்மலி அது அந்த லெவலுக்கு அருகில் தான் இருக்கும். ஆனா அது சடன்லி 15 to 20% கீழே போயிருச்சுன்னா அது ஓவர் சோல்ட் சிக்னல். அதாவது ஃபியர் அதிகமா இருக்குது. அந்த ஃபியர் தான் உங்க ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க தான் மெஜாரிட்டி பேர் தவறு பண்றாங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக் மேலே போகும்போது தான் வாங்குவாங்க, கீழே வந்ததும் பயந்து வெளியே போயிடுவாங்க. இதுல லாஜிக் ரிவர்ஸ். ஸ்மார்ட் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எல்லாரும் செல் பண்ணும்போது ஸ்லோவா வாங்குவார், எல்லாரும் பை பண்ணும்போது ஸ்லோவா செல் பண்ணுவார். இதுதான் கேம். இப்போ கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன்ல என்ன நடக்குது? டெக் ஸ்டாக்ஸ் டவுன், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் டவுன், கிரிப்டோ டவுன். ஆனா குரோசரி, டிஃபென்சிவ் செக்டார்ஸ் மேல வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு கிளியர் சிக்னல். மணி ரொட்டேட் ஆகுது. அதாவது சேம் மணி மார்க்கெட்ல தான் இருக்கு, ஆனா அது ஒரு செக்டார்ல இருந்து இன்னொரு செக்டாருக்கு போகுது. இந்த மூவ்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கிரவுட ஃபாலோ பண்ணாமல் முன்னாடி மூவ் ஆக முடியும். சாஃப்ட்வேர் செக்டார் பற்றி ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இப்போ உலகம் சாஃப்ட்வேர் இல்லாம ஓடுமா? இல்ல. டிமாண்ட் இருக்குது, பிசினஸ் இருக்குது, ஆனா ஸ்டாக்ஸ் மட்டும் டவுன். இது என்ன அர்த்தம்? டெம்பரரி ஃபியர். ஃபியர் டெம்பரரி, வேல்யூ பெர்மனன்ட். இந்த டிஃபரன்ஸ் புரியாதவங்க தான் லாஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பிட்காயின் எடுத்துக்கோங்க. ஹைல இருந்தப்போ எல்லாரும் வாங்கணும் என்றார்கள். இப்போ அது கீழே வந்ததும் எல்லாரும் பயப்படுறாங்க. பிரைஸ் மாறல, மைண்ட் செட் தான் மாறி இருக்கு. இதுல ஒரு பெரிய லெசன் இருக்கு. பிரைஸை விட சென்டிமெண்ட் தான் முக்கியம். சென்டிமெண்ட் எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது தான் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகுது. நீங்க பிகினரா இருந்தாலும் ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் வாங்குங்க. மார்க்கெட் இன்னும் கீழே வந்தா ஆவரேஜ் பண்ணுங்க. இதுதான் சேஃப் அப்ரோச். பெர்ஃபெக்ட் பாட்டம் யாராலும் பிடிக்க முடியாது, அது ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் முடியாது. ஆனா நல்ல ரேஞ்சில் வாங்க முடியும், அதுவே இனஃப். இப்போ ஒரு முக்கியமான வார்னிங். எல்லா டிப்பையும் பை பண்ணக்கூடாது. சில ஸ்டாக்ஸ் ரீசனாக கீழே வரும், ஹைப் முடிஞ்சதுனால கீழே வரும். அப்படிப்பட்டதை அவாய்ட் பண்ணணும். எல்லாரும் பேசுற செக்டார்ஸ் டேஞ்சரஸ். கோல்டு, சில்வர் மாதிரி செக்டார்ஸ் இப்போ ஓவர் ஹைப்டாக இருக்கலாம். லேட் என்ட்ரி ரிஸ்க் அதிகம். பேஷன்ஸ் தான் இங்க முக்கியம். மார்க்கெட் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும், நியூஸ் உங்களை பயமுறுத்தும், சோஷியல் மீடியா உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஆனா டேட்டா மட்டும் ட்ரூத் சொல்லும். நீங்க காமா இருந்தா மட்டும்தான் இந்த கேம்ல நீங்க வின் பண்ண முடியும். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாதவங்க மார்க்கெட்ல சர்வைவ் ஆக முடியாது. இப்போ நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும். நீங்க கிரவுட் மாதிரி ரியாக்ட் பண்ண போறீங்களா, இல்ல ஸ்மார்ட்டா திங்க் பண்ண போறீங்களா? இந்த வீடியோல சொன்ன ஒரு கான்செப்டை கூட நீங்க அப்ளை பண்ணினா நீங்க லாஸ் அவாய்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் earn பண்ண ஆரம்பிக்கலாம். இது குவிக் மணி கேம் இல்ல, இது பேஷன்ஸ் கேம், டிசிப்ளின் கேம், மைண்ட் செட் கேம். நீங்க சீரியஸா வெல்த் பில்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை இக்னோர் பண்ணாதீங்க. இப்போ கமெண்ட் பண்ணுங்க, நான் டிப் வாங்க ரெடின்னு. உங்க மைண்ட் செட் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த மாதிரி சிம்பிளா, பிராக்டிக்கலா, பிகினர் ஃப்ரெண்ட்லி இன்வெஸ்டிங் கான்டென்ட் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்க ஒரு ஷேர் இன்னொருவரின் ஃபினான்ஷியல் லைஃபை சேஞ்ச் பண்ணலாம்.